இப்போது இருப்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஆர்எஸ்போரா என்ற இடத்தில் உள்ள சுச்சர்கார் என்ற எல்லை. இந்த இடத்துல தான் எல்லை பாதுகாப்பு படையின் எல்லை கண்காணிப்பு நிலையமான பிஓபி அக்ட்ரா இருக்குது. இந்த இடத்திற்கு உள்ளாக இருப்பது தான் போஸ்ட் இணையத் என்கிற செக் போஸ்ட். இந்தியாவில் மொத்தம் மூன்று செக் போஸ்ட்டு தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போக்குவரத்துக்கு திறந்திருக்கு. அதில் ஒரு போஸ்ட் தான் போஸ்ட் இணையத். ஆனால் இந்த செக் போஸ்ட் மூலமாக வெறும் 5 அதிகாரிகள் போக்குவரத்து மட்டுமே நடைபெறும் எனவும், பொதுமக்கள் இந்த செக் போஸ்ட்டை பயன்படுத்தி இங்கிருந்து பாகிஸ்தானுக்கோ பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கோ வர முடியாதுன்னு இங்குள்ள அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தாங்க. அந்த செக் போஸ்ட் இணையத் என்பது மொத்தம் 230 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட்லேருந்து சரியாக 115 மீட்டரில் இந்தியாவோட கதவுகளும், அந்த செக் போஸ்ட்லேருந்து அந்த சைடு 115 மீட்டரில் பாகிஸ்தானோட கதவுகளும் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் மொத்தம் 3 பில்லர்கள் இருக்குது. பில்லர் 917, பில்லர் 918, பில்லர் 919. இதில் பில்லர் 918 ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தோட சரிபாதி பாகிஸ்தானோடையதும், அந்த ஆலமரத்தோட சரிபாதி இந்தியாவோட பகுதியினும் இங்குள்ள அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தாங்க. அதே போல் நம்ம உள்ளே இருக்கும்போது பாகிஸ்தான் கதவுகளை திறந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அப்போ இங்குள்ள அதிகாரிகளிடம் நம்ம இது குறித்து கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு இந்த இடத்துல ஃப்ளாக் மீட்டிங் எனப்படும் இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குன்னு இங்குள்ள அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தாங்க. இந்த ஃப்ளாக் மீட்டிங் எனப்படுவது என்னவென்றால், இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் தங்களுக்கு எல்லையில் இருக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அந்த அறிக்கையை கைமாற்றிக் கொள்வது தான் ஃப்ளாக் மீட்டிங். தற்போது நாம் இங்குள்ள ராணுவ வீரர்களிடம் கேட்டபோது, தற்போது எல்லையில் நிலை வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும், அதே போல எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்துவது குறித்தும், அந்த பிரச்சனையை எழுத்துப்பூர்வமாக பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு முன்வைப்பதற்காகத்தான் இந்த ஃப்ளாக் மீட்டிங் நடைபெறுகிறது எனவும், பாகிஸ்தான் தரப்பிலிருந்து 3 அதிகாரிகளும் இந்தியா தரப்பிலிருந்து 3 அதிகாரிகளும் இந்த பிரச்சனை குறித்து அந்த பில்லர் 918 எனப்படும் அந்த ஆலமரத்திற்கு கீழாக உட்கார்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட போகிறார்கள் என இங்குள்ள அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தாங்க. அதே போல் இந்த செக் போஸ்ட்லேருந்து சரியாக 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் சிலால்கோட் என்கிற பாகிஸ்தானின் நகரம். சரியாக இந்த இடத்துலேருந்து 140 கிலோமீட்டரில் பாகிஸ்தானோட இன்னொரு முக்கிய நகரமான லாகூர் இருக்குது. அதே போல் இந்த செக் போஸ்ட்லேருந்து நம்மளால் இன்னும் தெளிவாக பார்க்க முடிஞ்சு என்னவென்றால், இந்த செக் போஸ்ட் வந்து ஒரு கரெக்டான இன்டர்செக்ஷனாக இருக்குது. இதில் இந்த சைடு முழுவதுமே இந்தியாவோட பகுதிகள், அந்த சைடில் இருக்கிறது பாகிஸ்தான் பகுதிகள். அதில் குறிப்பாக அந்த செக் போஸ்ட்டுக்கு இந்த சைடு இந்தியாவோட விவசாய நிலங்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த செக் போஸ்ட்டோட அடுத்த சைடில் பாகிஸ்தானோட விவசாய நிலங்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தந்தை செய்திகளுக்காக ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவந்த்.